கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற நாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றதை நேற்றைய பார்த்தோம். நாங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த நாளிலும் கொலோசியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்களோட மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். ஆகவே அவர் மேல் நாம் கட்டப்படும் பொழுது அசைக்கப்பட முடியாத கட்டிடமாக அல்லது வாசஸ்தலமாக, மாளிகையாக நாங்கள் கட்டப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வாசஸ்தலமாகவும் மாளிகையாகவும் நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை குறித்து எபேசியர் புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறார். அதே போல 1 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பாருங்க, ஆசாரிய கூட்டமாக மாத்திரமில்லை, ஆவிக்கேற்ற பலிகளை செய்யக்கூடிய ஆசாரிய கூட்டமாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் மாளிகையாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஒரு தேவ திட்டம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி நாம் அவர் மேல் கட்டப்பட வேண்டும். மாளிகையாக, ஆசாரிய கூட்டமாக அவர் நம்மளை கட்ட விரும்புகிறார். அவருடைய திட்டத்தின்படி கட்ட விரும்புகிறார். ஆகவே அவருடையவர்களாகிய நாம் இன்றைக்கு எப்படி கட்டப்படுகிறோம் என்பதை குறித்து தான் மிக பார்க்கணும். அவரை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல, முழுமையானவருடைய மாளிகையாக, வாசஸ்தலமாக நாம் கட்டப்பட்டு பூர்த்தி அடைய வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பார்ப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் தொடக்கம் உள்ள பகுதியில் பார்க்கிறோம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின் படி செய்கிறவனோ அவன் செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டேன் என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் நானும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டு ஆழமாய் தோண்டி அது மேல் அஸ்திவாரம் போட்டு அதில் மேல் கட்டப்படுவோமா இருந்தால், கீழே வருகிற நீரோட்டமாக இருந்தாலும் சரி, வெளியிலே வருகிற வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி, எதுவும் அந்த வீட்டை அசைப்பதில் இரண்டா கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடாய்த்தான் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் மணலின் மேலே கட்டப்பட்டு பெருவெள்ளம் வந்து அவரை அடித்துட்டு போகிற வீடா இல்லை. இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு எதிராய் வந்தாலும், நம்ம மறைமுகமாய் வந்தாலும் நம்மளை எதிர்த்து நிற்க கூடாமல் அவைகள் விலகி போகும்படியா கர்த்தர் நம்மளை உறுதியாய் கட்ட விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவர் மேல் கட்டப்பட்ட மாளிகையாக, வாசஸ்தலமாக இருக்க கர்த்தர் தாம் கிருபை செய்வாராக. God bless you all.